ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங், வணக்கம். வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி சாப்பிடலான்னு நினைப்பாங்க. அதுக்காக நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் ஸ்டமக் ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு போட்டுக்கிட்டேன். ஒரு பனானா ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப்பு மில்க்கு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு டயட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ, அதாவது அன்ஹெல்தி திங்ஸ் இல்லை, ஹெல்தி திங்ஸை நம்ம எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்கிறது நமக்கு தோணுதோ அப்படியெல்லாம் சாப்பிடலாம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை மிக்ஸியை அடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, இது கூட நீங்கள் சியா சீட்ஸ் இருந்ததுன்னா சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க, பம்கின் சீடு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, குக்கும்பர் சீடு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இப்போ குக்கும்பர் சீடு இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்மூத்தி பேஸ்ட்டு, அதை இது மேலே இப்படி ஊற்றிடலாம். ஒரு 1/4 கப்பு மில்க் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது நாளைக்கு சாப்பிடணுன்னா இன்றைக்கி ரெடி பண்ணி நம்ம நைட்டு வச்சுட்டு, முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்துகிட்டு அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளோட ஓட்ஸ் ஸ்மூத்திக்கு ஃபஸ்ட்டு பார்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லைங்களா? இப்போ அதை எடுத்து பார்த்துடலாம். இது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்படி இருக்கும். உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் இது லிக்விஃபையாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் பால் கலந்துக்கலாம். ஆனால் எனக்கு இது போதுமானதாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம இதில் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பனானா பீசஸ் ஆட் பண்ணுறேன். பனானாவில் நமக்கு பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் B6, அப்புறம் விட்டமின் C இருக்குது. கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் ஊற வச்சு உரித்து வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட்ஸில் விட்டமின் E அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது நம்ம டயட்டில் இருக்கிறதுனால என்னென்ன நம்ம சாப்பிட்றோன்றது தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் ஒன்றும் இல்லைங்க, துருவின தேங்காய் தான். அது கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கலாம். இதுலேயும் விட்டமின் C நிறைய இருக்குது தேங்காய்லையும். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொமோகிரானேட் சேர்த்துக்கலாம். இது ரிச் இன் விட்டமின் C அண்ட் விட்டமின் Bயும் இருக்குது, ஆனால் ரிச் இன் விட்டமின் C. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சேர்க்கணுன்னாலும் அது உங்களோட விருப்பம். எங்கிட்ட அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருந்ததோ அதை வச்சுட்டு ஒரு ஓட்ஸ் ஸ்மூத்தி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அவைலபிள் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கண்டென்ட்டு, ப்ளஸ் நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் லேட்டானா கூட, லஞ்ச் கொஞ்சம் லேட்டானா கூட, இல்லை லஞ்சில் நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு நியூட்ரிஷனல் வேல்யூ கிடைக்கலனா கூட இது கம்பன்சேட் பண்ணிக்கும். சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம். நியூட்ரிஷனல் வேல்யூ நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கு உடம்பு வெயிட் குறையுன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். நமக்கு முக்கியமாக நியூட்ரிஷனல் வேல்யூ தான் ரொம்ப தேவை. அது இதில் நிறையவே இருக்கிறதுனால கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Take care. Bye.